கரூரில் காவிரி ஆற்று படுகைகளில் அனுமதியின்றி லாரிகள் மூலம் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தாவிடில் வரும் 30ஆம் தேதி மணல் லாரிகள் சிறைப்பிடிக்கப்படும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அச்சங்கத்தின் தலைவர் செல்ல ராஜாமணி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரு லாரியில் 7 யூனிட் வரை ஒரு யூனிட்டிற்கு ரூபாய் 7,500 பெற்றுக்கொண்டு லோடு ஏற்றி விடுவதாகவும், இதனை வீடியோ எடுக்க முயன்றால் அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகளே கையூட்டு பெற்று நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டால் தனக்கு இது மட்டும் வேலை இல்லை என தட்டி கழிப்பதாக கூறியுள்ளார். எனவே வரும் 30ஆம் தேதிக்குள் அனுமதியின்றி மணல் எடுப்பதை நிறுத்தாவிடில் மணல் லாரிகளை சிறைப்பிடிப்போம் எனவும் அவர் அப்போது தெரிவித்தார்.